வணக்கம் தீபிகா. இரண்டாவது நாளாக பெயிண்டிங் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாளைய தினம் 10 ஆசிரியர்களை பள்ளியிலிருந்து நீக்குவதற்காக பள்ளி நிர்வாகமானது நடவடிக்கை எடுத்திருப்பதாக, அந்த ஆசிரியர்களை அனுப்பக்கூடாது, அவர்களே தொடர வேண்டும் என்று மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் நேற்றைய தினத்திலிருந்து மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாணவிகள் வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டானது, இந்த பள்ளியை பொறுத்தவரை அரசு உதவி பெறும் பள்ளியாகவே இந்த பள்ளி கடந்த 100 ஆண்டுகளை கடந்து இயங்கி வரக்கூடிய நிலையில் கடந்த ஒரு 6 வருடங்களாக சுய நிதி பெறக்கூடிய பள்ளி ஒன்றை தொடங்கி அரசு உதவி பெறும் பள்ளிக்கு வரக்கூடிய அரசு சலுகைகள், அரசு தரக்கூடிய அந்த எல்லா சேவைகளும் அந்த பள்ளிக்கு, அதாவது சுயநிதி பெறக்கூடிய பெயிண்டிங் பள்ளிக்கு அந்த தலைமை ஆசிரியர் வழங்குவதாகவும், இதே போல அரசு உதவி பெறும் பள்ளியை கணக்கு காட்டி அந்த பள்ளி மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிப்பது உள்ளிட்ட பல்வேறு சட்ட விரோத செயல்களில் தலைமை ஆசிரியர் ஈடுபட்டு இருப்பதாகவும், இது அனைத்திற்குமே பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இத்தனை நாட்கள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருந்த அந்த தலைமை ஆசிரியை நீக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தக்க நடவடிக்கையை பள்ளி கல்வித்துறை எடுக்க வேண்டும் என முன்னாள் மாணவிகள், தற்பொழுது பள்ளியில் பயின்று வரக்கூடிய மாணவிகள், பெற்றோர்கள் என பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் முன்னாள் மாணவி ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். மேம், நேற்றைய தினம் சிஓடிஓ சந்திச்சு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை சந்திச்சு நீங்க மனு கொடுத்திருக்கீங்க. அவங்க என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்க? இப்ப வரைக்கும் உங்களுடைய கோரிக்கை எந்த நிலையில இருக்கு? அவங்க சைட்ல இருந்து எந்த ரிப்ளையும் இல்லைன்னு தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. பிள்ளைங்க திரும்ப இங்க வந்திருக்காங்க. நேற்றுக்கு பிள்ளைங்க 2 பேர் பேசினாங்கல்ல வீடியோல, அதுக்கு என்ன ரிப்ளை இவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. இவங்க சைட்ல இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அண்ட் எங்களோட அந்த குரூப்ஸ்ல அந்த கமெண்ட்ஸ்ல செக்ஷன்ல இன்னும் இன்னைக்கு மார்னிங் எனக்கு நிறைய கால்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நடக்குது கொஞ்சம் யாராவது போய் பாருங்க, எங்களோட குரூப்ஸ்ல இருந்து மெசேஜ் பண்றாங்க. ஃபாரின்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிச்சு பெரிய லெவல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பிள்ளைங்களுக்கு என்ன கஷ்டம் நடக்குதுன்னு தெரியல. உள்ள இருக்கிற டீச்சர்ஸ்க்குமே கஷ்டம் இருக்கு. டீச்சர்ஸை வெளியே அனுப்புறாங்கன்றாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் வெளியில அனுப்பணும்? ஏன் வெளியில அனுப்புறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸை கஷ்டப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்தி வெளியில அனுப்பியிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் லேட்டா வந்தா என்ன சார் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? ஒரு இதுல என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? வெளியே அனுப்புவாங்களா? கேட்டு தலை சாத்துவாங்களா? பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் எப்படி சார் பண்ணுவாங்க? அப்படி இதுக்கு முன்னாடி இருந்த எங்க டீச்சர்ஸ் யாரும் அப்படி எங்களை பண்ணல. எனக்கு இன்னும் நிறைய தெரிய வேண்டியது. செல்ஃப் பினான்ஸ் எதுக்குன்றாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல செல்ஃப் பினான்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு மெட்ரிக் ஸ்கூல் பக்கத்துல, ஏன்னா அதுல படிக்க வைக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் படிக்க வைக்கட்டும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஸ்டேட் போர்டு நல்லா தானே நடந்துட்டு இருக்கு. இங்க ஸ்டேட் போர்ட் குழந்தைங்களை கஷ்டப்படுத்தி அதுல ஆள் இல்லாம ஆக்கி, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காம ஆக்கி, கேட்ட குரூப் கொடுக்காம, இங்க குரூப் கேட்டு வருவோம் சார் நாங்க படிக்கும் போதெல்லாம் ரெக்கமெண்டேஷனே எடுபடாது. எங்க பிரின்சிபல் இதுக்கு முன்னாடி பிரேமா மாசிலாமணின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ரெக்கமெண்டேஷனே நடக்காது அவங்க கிட்ட மார்க் இருக்கா, நீ வா உனக்கு குரூப். அப்ப குழந்தைங்களுக்கு படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வரும் தானா. நான் தான் சொன்னேன் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி, ரோட் சைட்ல இருந்த பிச்சை எடுத்துட்டு ஒரு அம்மா அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. அவங்க அப்படி சரளமா இங்கிலீஷ் பேசுறாங்க. எப்படி பேசுறீங்கன்னு கேட்டா, நான் பென்டிக்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. தீபிகா, இன்னொரு முன்னாள் மாணவி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவங்ககிட்ட கேட்கலாம். தற்போது வரை மாணவிகள் என்ன மாதிரியான இத்தனை வருடங்களா சந்திச்சுட்டு வராங்க, என்ன மாதிரி பிரச்சனைகளை ஸ்கூல்ல சந்திச்சுட்டு வராங்க? அரசினுடைய அந்த நிதி, அரசு தரக்கூடிய சேவைகள் எல்லாம் உங்க பள்ளி மாணவிகளுக்கு சரியா கிடைக்குதா? ஆக்சுவலி இவங்க செல்ஃப் பினான்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. இவங்க 6 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க 10th எக்ஸாம் எழுதுறாங்க, 11th எழுதுறாங்க, 12th எழுதுறாங்க. எப்படி கவர்மெண்ட் பெர்மிஷன் தரலனா எப்படி இவங்க எழுத முடியும்? எங்க பிள்ளைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்காங்களோ எங்க டீச்சர்ஸும் தெருவா போய் கலெக்ட் பண்ணுவாங்க மேம். கலெக்ட் பண்ணி எங்க பில்டிங்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பில்டிங்ஸ் அந்த பசங்க எடுத்து யூஸ் பண்றாங்க. இப்ப அந்த பிள்ளைங்க கிட்ட ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. அந்த ஃபீஸ் இவங்க என்ன பண்ணாங்க? கிட்டத்தட்ட எங்களால் யோசிச்சு பதில் கோடி கணக்குல இருக்கு. அந்த கோடி கணக்குல பொருட்களை இவங்க என்ன பண்ணாங்க? இப்ப இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எங்க செல்ஃப் பினான்ஸ் பசங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எய்டட் பசங்க ஒண்ணுமே பண்ணல சார். பேக்ரவுண்ட்ல கஷ்டப்பட்ட பிள்ளைங்க தான் வந்திருக்காங்க. இப்ப 3 பேட்சஸ்மே என்ன எழுதிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் பேர்ல தான் எக்ஸாம்ஸ் எழுதிருக்காங்களே தவிர செல்ஃப் பினான்ஸ் ரெஜிஸ்டரே ஆகல மேம். இதுதான் மேம் எங்க கோரிக்கை. எங்களுக்கு செல்ஃப் பினான்ஸ் வேணாம், எய்டட் தான் எங்களுக்கு வேணும். அப்பதான் இந்த ஏரியால இருக்க ஏழை பிள்ளைங்களும் கவர் ஆகும். 2 இயர்ஸ் பேக் கூட ஆடிட்டோரியம் அதிகாரிகள் உள்ள இருக்காங்க. அதிகாரிகள் உங்களை அழைச்சு பேசியிருக்காங்க. அவங்க தரப்புல என்ன கூறப்படுது? அவங்க தரப்புல ஹெச்எம் கரெக்டான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலன்னு தான் அவங்களும் சொல்றாங்க. சிஓ கிட்ட நாங்க பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹெச்எம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் ப்ராப்பரான இன்னும் ஒரு கான்வர்சேஷன் அவங்க பில்ட் பண்ணல அவங்க 2 பேருக்குள்ள. இது பெரிய இடத்துக்கு போகும்போது தான் இதுக்கான பதில் எங்களுக்கு கிடைக்கும். நாங்க எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் அப்பதான் ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம். இதோடைய மிகப்பெரிய தப்பு செல்ஃப் பினான்ஸ்
செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து ஏத்தனதுனால தான் வந்து எங்க கவர்மெண்ட் எடட்ல ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சி செக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து ஒரு கிளாஸ். எங்களுடைய கோரிக்கை வந்து என்னன்னா, இங்கிலீஷ் வந்து ஒரே ஒரு மீடியம் தான் இருக்கு. இப்போ 50 பிள்ளைங்க தான் ஒரு கிளாஸுக்குன்னும் போது அந்த 50 பிள்ளைக்கு மேல எக்ஸ்ட்ரா வரவங்கள தான் அவங்க செல்ஃப் மேனேஜ்மெண்ட்ல சேர்க்கணும். ஆனா இப்போ இங்கிலீஷ் மீடியமே வந்து 40 பிள்ளைங்க தான் வரும். அதுக்கு பேலன்ஸ் வரவங்க எல்லாம் அங்க போட்டுறாங்க. அவங்க இப்போ செல்ஃப் ஃபினான்ஸை க்ளோஸ் பண்ணி எல்லா பிள்ளைங்களும் கவர்மெண்ட் எய்டெடுக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா எங்க ஸ்கூலுடைய ஸ்ட்ரென்த் வந்து கவர்மெண்ட் எய்டெட்ல ஏறிடும். ஸோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் தயவு செய்து எங்களுக்கு பண்ணி தரணும். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து 50 பிள்ளைங்க தான் உண்ணும் போது இப்போ செல்ஃப் ஃபினான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு 60-70 பிள்ளைங்க கூட இருக்கலாம். அப்போ ஒரு இங்கிலீஷ் மீடியம் எங்களுக்கு பத்தாது. 2 இங்கிலீஷ் மீடியமா எங்க கவர்மெண்ட் எய்டெட்ல நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய ஸ்ட்ரென்த் ஏறிடும். எங்க டீச்சர்ஸோட வெளியில போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இப்போ ஒருத்தவங்களும் வந்து ஒரு பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா 25,000 இருந்து 40,000 வரைக்கும் 6 வருஷமா அவங்க கோவிடுக்கு அப்புறமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கே அவங்க எவ்வளவு கணக்குல செலவு வாங்கியிருப்பாங்க. கோடி கணக்குல வந்து அவங்க நிறைய காசை வந்து எல்லா பிள்ளைங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இந்த பணத்தெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஸ்கூலுக்காக வந்து செல்ஃப் ஃபினான்ஸ்க்காக அவங்க எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த பணத்துல இருந்து அவங்க பண்ணல. கவர்மெண்ட் எய்டெடுக்கு நாங்க பணம் கொடுத்து நாங்க ஸ்டூடெண்டா இருக்கும் போது ஃபண்ட் ரைஸ் பண்ணி கட்டின பில்டிங்ல தான் செல்ஃப் ஃபினான்ஸ் பிள்ளைங்களுக்கு கூட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. எங்க டீச்சர்ஸ் தெருவா போய் ஒரு பில்டிங்லயும் ஒரு இடத்துலயும் பெரிய பெரிய ஆளுங்கிட்ட போய் டீச்சர்ஸ் போயிட்டு கை நீட்டி எங்க ஸ்கூல் ஏழை பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நின்று வாங்கி அதுல வந்த காசுல தான் பிள்ளைங்களை செல்ஃப் ஃபினான்ஸ் பிள்ளைங்களுக்கு கூட்டு வந்து கவர்மெண்ட் எய்டெட்ல உட்கார வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த காரியங்கள்லாம் கவனிக்கணும் நாங்க கேட்கிறோம். பள்ளிக்கல்வித்துறையினுடைய அந்த சரியான அங்கீகாரம் இல்லாமலேயே வந்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களை வந்து துன்புறுத்தி அவர்களுக்கு பதிலாக அதே பேரில் இயங்கி வரக்கூடிய அந்த சுயநிதி பெறக்கூடிய பள்ளிக்கு இந்த சேவைகளை வழங்கி தலைமை ஆசிரியர் தனி ஒரு நபராக வந்து பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு விதிக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் மாணவர்கள் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்க கேட்டோம். மாணவிகள் வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டானது இதுவரை இந்த தலைமை ஆசிரியர் செய்திருக்கக்கூடிய அனைத்து ஊழல்களுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் வந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை தலையிட்டு மாணவிகளின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மாணவிகளின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. தீபிகா.